சிங்கர் பவதாரணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நுரையீரல் புற்றுநோய் காரணமாக இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவு அப்படிங்கிறது கண்டிப்பாக யாராலையுமே ஏற்றுக்க முடியாத ஒன்று தான். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு புற்றுநோய் இருந்தது அவங்களுக்கே தெரியலை. ரொம்பவே லாஸ்ட் ஸ்டேஜில் தான் அவங்களே அதை ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அதனால் க்யூர் பண்ணுறதுக்கு கூட அவங்களால டைம் இல்லை. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே இந்த ஒரு விஷயத்தினால ரொம்பவே சஃபர் ஆகியிருந்தாங்க. அவங்களோட மறைவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். ஏன் அப்படின்னா அந்த வீட்டில் இருந்த ஒரே பொண்ணு, அதனாலேயே இளையராஜா சாருக்கு, யுவன் சங்கர் ராஜா சாருக்கு, பிரேம்ஜிக்கு, வெங்கட் பிரபுக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே மிக செல்லமான ஒரு பொண்ணாக அவங்க இருந்திருக்காங்க. வீடு முழுக்க எப்பயுமே சுற்றி திரிஞ்சு ஒரு சுட்டித்தனம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணாக தான் இருந்திருக்காங்க. அவங்களோட மறைவுக்கு பிறகு இப்போ அந்த வீட்டில் அவங்க இருந்த இடங்கள் தான் எல்லோருக்குமே நினைவுக்கு வரும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா யுவன் ஸ்டூடியோக்கெலாம் போயிட்டு அவங்க யுவன் கூட சேர்ந்து ஒரு மாதிரி ஃபன் பண்ணுறது, வெங்கட் பிரபு சார் கூட கதை டிஸ்கஷனில் இருக்குது, இந்த மாதிரி ஏராளமான சுட்டித்தனமான விஷயங்கள், ஃபன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்க அந்த வீட்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வீட்டில் அவங்க இல்லை அப்படிங்கிறது அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. எங்கே பார்த்தாலும் அவங்களோட நினைவு தான் இருக்கும். குறிப்பாக அவங்களோட ரூமுக்கெல்லாம் போனால் கண்டிப்பாக அவங்க சிஸ்டரோட நினைவு வராமல் இருந்திருக்காது. இசைஞானி அவர்களுக்கு வேண்டப்பட்டவங்களும் சரி, அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களும் சரி, இந்த ஒரு விஷயத்த தான் சொல்கிறாங்க. அந்த வீட்டில் இருந்த ஒரு பொண்ணு, செல்லமான ஒரு பொண்ணு, அந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே அந்த பொண்ணு ரொம்பவே பிடிக்கும். அந்த பொண்ணு இப்போ இல்லை அப்படிங்கிறது அவங்களால ஏற்றுக்கவே முடியலை. யுவன் சங்கர் ராஜாலாம் ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போயிட்டாரு. இசைஞானி அவர்களை சொல்லவே தேவையில்ல, அந்தளவுக்கு உடைஞ்சு போயிருக்காரு. அவங்க பொண்ணையே தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயங்கள்லாம் கேட்கவே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இது ஒரு புறம் இருக்க, கூடிய சீக்கிரத்தில் பவதாரணி அவர்களுக்கு நினைவஞ்சலி கூட்டம் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இசை கலைஞர்கள், இளையராஜா சார்ட்ட ஒர்க் பண்ணவங்க, பாடலாசிரியர்கள், அவங்க கூட ஒர்க் பண்ணவங்கன்னு இந்த கலைஞர்கள்லாம் சேர்ந்து தான் பவதாரணிக்கு நினைவஞ்சலி கூட்டம் நடத்த போகிறாங்களாமா. அண்ட் கூடிய சீக்கிரத்திலே அதற்கான டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.